ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நயன்தாரா பியாண்ட் த ஃபெரிடல் என்கிற டாக்குமெண்ட்ரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரியில் நயன்தாரா எப்படி டயானாவா இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா மாறினாங்க அப்படிங்கிறத படத்தில் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ரியல் நேம் டயானா, இவங்க ஒரு மலையாளி. டயானாவா இருந்த இவங்களோட பேரை சினிமாவுக்காக நயன்தாராவா மாத்திக்கிட்டாங்க. இவங்க சினிமாவுக்கு வர என்ன காரணம், எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க, சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியா நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, இப்படி நயன்தாராவோட லைஃப் ஸ்டோரியை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி மூவி. இந்த படத்தோட பிளஸ் நயன்தாரா சினிஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கறத படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நயன்தாராவை பத்தியும் அவங்களோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனை பத்தியும் நிறைய ஆக்டர்ஸ் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அதுவுமே சூப்பரா இருக்கு. விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்குமான மேரேஜ் வீடியோவை படத்துல காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த டாக்குமெண்ட்ரி 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட மைனஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். பட் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது வெறும் பாசிட்டிவ் மட்டுமே காட்டியிருக்காங்களோன்னு தோண வைக்குது. அதே மாதிரி நயன்தாரா கடந்து வந்த பாதைகள்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல காட்டவே இல்லை. இதுல நிறைய ஆக்டர்ஸ் நயன்தாராவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றதெல்லாம் யதார்த்தமாவே இல்லை. ஏதோ இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து பேசுன மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் வளவலன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க. அதனால இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாருக்குமே புரிய வாய்ப்பு இல்ல. இந்த டாக்குமெண்ட்ரி மூவி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையிலான பிரச்சனை தான். பட் ஒரு வழியா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை கௌதம் வாசுதேவ் டைரக்ட் பண்ணிருக்காரு. மொத்தத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை பார்க்கலாமான்னு கேட்டா, நயன்தாராவோட லைஃபை பத்தி தெரிஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை பார்க்கலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.